வாவ் சூப்பர் 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 விக்ரம். Thank you. அருமையா பண்ணீங்க. தேங்க் யூ. டேக் யூ சீட். சூப்பர் செம்ம கலக்கல் கலக்கல் கலக்கிடிக்கு போங்க. அண்ணே அண்ணே என்ன மேடம்? கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன மேடம் இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? என்னோட சாரியை காணோண்ணே. நான் ரூம்ல தான் வச்சிருந்தேன். இது எனக்கும் பாஸ்க்கும் முன்னாடி தெரியும். எல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். இதனால தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பாஸ் இன்னொரு புடவை வாங்கி வச்சிருக்காரு. நீங்க இங்கே இருங்க மேடம், நான் போய் புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். பிரீத்தி, ரூம்ல தேடி பார்த்தேன். இல்ல பிரீத்தி. எல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட வேலை தான் ஆண்டி. ஆமா, அந்த ரெண்டு பொண்ணுங்க ரூம்குள்ள வந்து ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போதே நினைச்சேன் இதெல்லாம் அவளோட பிளானா தான் இருக்கும்னு. என்னங்க மேடம் புடவை? என்ன பிரீத்தி யோசிச்சுட்டு இருக்க? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமா போய் கட்டிட்டு வா. போ போ. அடுத்தது யாரு? போதும் போதும்பா. ரெண்டு லைன் கேர்ள்ஸ் வந்து நடந்துட்டு போயிட்டாங்க இல்லையா? நெக்ஸ்ட் ஒய்டி ஹீனா வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் டு ஹீனா. ஹீனா வாங்க வாங்க இங்க வாங்க. ஹாய் ஹீனா. ஏப்பா பாட்டு ஆஃப் பண்ணுப்பா. போதும்பா. அட இருமா. ஹாய் ஹீனா. ஹாய். ஐ அம் அழகப்பன். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியுமா? தெரியும். சரி தெளிவா சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, மிஸ் ஆகி போச்சு விடுங்க. நீங்க இப்ப நடந்து வாங்க ப்ளீஸ். ஓகே. ஐயோ சிரிக்காதீங்க. மியூசிக். வாங்க இப்படி வாங்க வாங்க. என்ன ஈனா நீங்க உடனே முடிச்சிட்டீங்க? வாங்க பாஸ். ரொம்ப எதிர்பார்த்தனே. தேங்க் யூ. யூ கேன் டேக் யுவர் சீட் ப்ளீஸ். வாங்க பாஸ். என்ன அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீஜா வேலை கட்டிட்டா பாஸ். பிரீத்தி மடத்துல புடவை எடுத்துட்டு ஒளிச்சு வச்சுட்டா. நல்ல வேலை நீங்க கொடுத்த புடவை இருக்குல்ல, அதை இப்பதான் கொடுத்து அனுப்பி விட்டேன். அவளை என்ன பண்றது? இந்த பாரு வீரபாகம், நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா ஸ்ரீஜா மட்டும் ஸ்டேஜ்ல ஏறவே கூடாது. விடுங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன் பாஸ். நீங்க ஃப்ரீயா விடுங்க. போங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். சரி சரி பாத்து. பாவம் பிரீத்தி அவ பிளான்லாம் வீணா போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருப்பா. நல்லா அழட்டும். அவ எப்படி போனா நமக்கு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மேக்கப்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம், உங்களுக்கு தான் ஒண்ணு வைக்கணும். நான் பேச்சு அப்படிதான். அப்படியே அப்படியே அப்படி படுமா. எம்மாடி புது ஸ்ரீஜா, மயக்கம் மட்டும் உன் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க முடியலையே. அப்படியே இருக்கணும் பாஸ். சக்சஸ். இனி எப்படி வருவ நீ? இந்த புடவை கட்டிட்டு இங்கே இரு, நாங்க பாத்துக்கிறோம். ஸ்ரீஜா, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் நினைச்சாலும் இனிமே உன்னை காப்பாற்ற முடியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரம் ஃபேமிலில இருந்து வராங்க கல்பனா. வணக்கம் கல்பனா மேடம். வணக்கம். உங்க ரேம்ப் பார்க்க எல்லாரும் ஆவலோட இருக்கோம். போலாமா? போலாம். ஓகே. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். மேடம்
நீங்க வந்து புடவைய ஈரம் பண்ணிட்டு நிஜமாவே நீங்க புடவை எதுவும் காயப்படாம வந்துட்டீங்களா? அப்படியே காயப்படுற மாதிரியே போனீங்களே மேடம். இந்த பக்கம் லெஃப்ட்ல காஞ்சிருச்சு, அப்படியே இந்த பக்கம் ரைட்ல காஞ்சிருச்சு, அப்படியே வச்ச கையை இறக்காம வந்தீங்க பாத்தீங்களா? ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் மேடம். அதுலயும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா ட்ரெடிஷனல் லுக்ல வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்க ஃபேமிலியே பார்க்கும்போது கலர்ஃபுல்லா ஏதோ கோயில் திருவிழாக்கு போற மாதிரியே இருக்கீங்க. சூப்பர் மேடம். Thank you. சூப்பர் சூப்பர். நீ எதுவும் சொல்லணுமாப்பா? யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் மேம். Thank you, சூப்பரா thank பண்ணீங்க. you. ரொம்ப அழகா இருந்துச்சு. Thank Take you. your seat. நைஸ் நைஸ். தேங்க் யூ மேடம். அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரம் ஃபேமிலில இருந்து வராங்க கிருபா. லெட்ஸ் வெல்கம் கிருபா ஆன் ஸ்டேஜ். வா 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 பாத்து வா பாத்து வா. ஏய் பாத்து மெதுவா மெதுவா. கிருபா பாத்து அசத்தணும். அப்பாவோட மானத்தை காப்பாத்தணும். வாக்கெல்லாம் வெறித்தனமா இருக்கணும். சப்பா வாங்க கிருபா. கிருபா உங்களோட ரேம்ப் வாக் இப்ப பாப்போம், அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே மியூசிக் ப்ளீஸ். ஏங்க ப்ளீஸ் நீங்க இன்னொரு ரவுண்டு கூட போலாம், நல்லா இருக்கு ப்ளீஸ். இவ்வளவு நேரமா காஞ்சி போனதும் தீஞ்சு போனதுமா வந்துட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு டேய் பாட்டை போடுங்கடா. கிருபா நீங்க ரொம்ப அழகா வந்து ரேம்ப் வாக் பண்ணீங்க. உங்களுக்காக ஏன் சார்பா நான் இன்னொரு ரவுண்டை கெஞ்சி வாங்கியிருக்கேன். நீங்க ஒன் மோர் டைம் வரலாம். ஐயோ சாரி நடக்கலாம். ப்ளீஸ் எனக்காக நடத்துவாங்க ப்ளீஸ். போடுங்கடா பாட்டை. ஐயோ நான் கேட்டதுக்காக இன்னொரு தடவை நடத்திக்கல. அருமை 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 கிருபா. ரொம்ப ரொம்ப நன்றி கிருபா. Thank you. போயிட்டு வாங்க, போங்க போங்க. அப்பாடா இந்த ரெண்டாவது ரவுண்டுக்காக எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கௌதம் ஃபேமிலியில இருந்து கௌதமோட அம்மா வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர். சிறப்பா இருந்தது. Thanks. போய் உட்காரலாமா? இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அஞ்சனா தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மதிப்பிற்குரிய அஞ்சனா தேவி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கம் மேம். ரொம்ப சந்தோஷமா எங்களோட ராயல் ரெஸ்டாரண்ட் டீம் வந்து ரொம்ப ஆசையா கேட்டதுக்காக நீங்களும் உங்க குடும்பத்துல இருந்து ஒரு ரேம்ப் வாக் பண்ணா எங்களுக்கு அது பெரிய கிரெடிட்னு நாங்க கேட்டதுக்கு என்னங்க எங்க ஆசையை நீங்க பூர்த்தி பண்ணிருக்கீங்கம்மா. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நீங்க இங்க வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை. ஏன்னா அஞ்சனா தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எவ்வளவு பெரிய கம்பெனிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. சொல்லுங்க அம்மாவை பத்தி. நம்ம இது வரைக்கும் நம்ம அஞ்சனா தேவி மேம பிசினஸ் உமனா பார்த்திருக்கோம், பிரேவ் லேடியா பார்த்திருக்கோம். ஆனா நம்ம ஆசைப்பட்டு கேட்டதுனால இன்னைக்கு இவங்க நம்ம ரேம்ப் ஈவென்ட்ல கலந்துக்கிட்டு ரேம்ப் வாக் பண்ண போறாங்க. அம்மா இப்ப மியூசிக் வரும், அதுக்கு நீங்க ரேம்ப் வாக் பண்ணி வரணுமா? ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ தேங்க்யூமா. மியூசிக். தேங்க்ஸ். மாமா அருமாமா. Thank you. சிறப்பா சிங்க பண்ணி Super, ma'am. அருமையா நடந்து வந்தீங்க. நல்லா பண்ணீங்க. Super, ma'am. சூப்பர். Thank you. நான் என்னமோ சாதாரணமா வந்து அம்மா அப்படியே பவ்யமா நடந்து போவாங்கன்னு பார்த்தேன். அவங்க அப்படியே வந்து அப்படி நின்னு ஒரு ஆனாங்க பாருங்க. சிங்க பண்ணேதாமா மாஸ். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டல் ப்ளீஸ். Thank you. Thank you.
அடுத்ததா விக்ரம் ஃபேமிலில இருந்து வராங்க. பேர் என்ன? சரோஜா. சரோஜா. ஹாய் ஹாய். அவ கண்ணால சொக்குற, நான் தன்னால சிக்குற, பின்னால சுத்துற, முன்னால சாவுற. செம மேடம், செம. ஆக்சுவலா இந்த சாங்ல வந்து நயன்தாரா மேடமும் யோகி பாபு சாரும் வந்திருப்பாங்க. யோகி பாபு வந்துட்டாரு, நயன்தாரா எங்க? மேடம் சாரி மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம். லாங்ல இருந்து பார்க்கும்போது யோகி பாபு மாதிரியே இருந்தீங்க. இப்பவும் யோகி பாபு மாதிரி தான் இருக்கீங்க. இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ரேம்ப் வாக் ப்ளீஸ். என்னால முடியலடா, போடுங்கடா பாட்டை. அங்கே வந்துடுச்சுடி, டேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா உன் கூட சேர்ந்து ராம்கி சும்மா அதிருது இல்ல. ஆமாண்டா, நடந்த இடமே அதிருதுடா. பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா. எப்படி மேடம் சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்தது மேடம். வேற லெவல் மேம். மாமா சூப்பரா பண்ணீங்க. அதை விட அசிங்கமா இல்ல, நிறைய நல்ல வார்த்தைகளே என் வாயில வருது. பட் நான் அவங்கள தனியா கூட்டிட்டு போய் கலாய்ச்சிக்கிறேன் மேடம். சரோஜா மேம் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பொறுமையா வச்சு இல்ல கலாய்ச்சிக்கலாம். இல்ல இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன கலாச்சதுக்கா? இல்ல மேடம் இந்த ஷோவிலேயே நீங்க தான் மேடம் கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு பெண் யோகி பாபுவை இன்னைக்கு நான் நேர்ல பாத்துட்டேன். தேங்க்யூ. இன்னில இருந்து இவங்க பெண் யோகி பாபுன்னு அழைக்கப்படுவாங்க. வெச்சிட்டி அப்பா அந்த பேரையே. கண்டிப்பா நல்லா இருக்கு. நீங்க மறுபடியும் எனக்கு கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடி அப்படின்னு சொல்லும்போது நீங்க முன்னாடி போனீங்கல்ல, அதுல முன்னாடி சொக்குறேன்னு வந்துச்சுல, நான் பின்னாடியே செத்துட்டேன் நீங்க போகும்போது. அதுல நீங்க போயிட்டு இங்க என்ன பண்ணீங்கன்னா, இங்க வந்துட்டு இப்படி நீங்க பாருங்க. ஐயோ அதுலயே நான் செத்துட்டேன் மேடம். நான் சத்தியமா சொல்றேன் மேடம். சரி, எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. மேடம் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறீங்களா மேடம்? இருங்க, கீழே உட்காந்துக்கிறேன். கை கொடுங்க மேடம். இல்ல வேண்டாம். பரவாயில்ல கொடுங்க இல்ல மேடம். வேண்டாம். மேடம் தயவு செஞ்சு கொடுங்க. கொடுக்கலாமா? பெரிய கண்டென்ட்டா வரும். சத்தியமா இதுக்கு மேல எங்கேயும் ரேம்ப் வாக் போயிடாதீங்க மேடம். தயவு செஞ்சு போய் கேலரியில உட்காந்துருங்க மேடம். ஹாய் மேடம், நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாப்போம். அடுத்ததா யார் வராங்க? அடுத்தது யார் வராங்கன்னா நம்ம விக்ரம் ஃபேமிலில இருந்து பிரீத்தி. லெட்ஸ் வெல்கம் பிரீத்தி. பிரீத்தி எங்கம்மா? அத்தை இங்கதான் இருந்தா. ஓஹோ. பிரீத்தி என்னாச்சு பிரீத்தி? யாரோ என் மேல அழுக்கு தண்ணி ஊத்திட்டாங்க விக்ரம். எல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். பஸ் விடுங்க பஸ், அவ்வளவுதான் பூட்டி வச்சிட்டோம்ல. பிரீத்தி வந்து மேக்கப் ரூம்ல இன்னும் அவங்களோட அழகை மெருகேத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா அந்த ஃபேமிலில இருந்து நாம ஸ்ரீஜாவை வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீஜா. எப்படி பஸ் இது? வாங்க பஸ் போய் பார்ப்போம். வாங்க. ஸ்ரீஜா, நீங்க ரேம்ப் வாக் தானே பண்ண வந்தீங்க? ஆமா, ரேம்ப் வாக் தான். இல்ல இவ்வளவு வித்தியாசமா கையில விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு? அதுவா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. சஸ்பென்ஸ். ஓகே, சஸ்பென்ஸை வந்து அவங்க ரேம்ப் வாக் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. நீங்க வாக் பண்ணுங்க. சூப்பர் மேம், ஆல் தி பெஸ்ட்.
நீங்க எல்லாரும் நான் எதுக்காக விளக்கோட வந்தேன்னு ஆச்சரியப்படலாம். அதுக்கான காரணத்தை தான் நான் சொல்ல போறேன். நம்ம உடல் பஞ்சபூதங்களால ஆனதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் பஞ்சபூதங்களால ஆனதுதான். நம்ம எல்லாரும் நம்ம உடலை பாதுகாக்கிற மாதிரி சுத்தி இருக்கிற உலகத்தையும் குறிப்பா காடுகளையும் பாதுகாக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை, கனவு எல்லாம். அந்த நெருப்பை நம்ம தெய்வீகம்னு சொல்றோம், தொட்டு கும்பிடுறோம். ஆனா அதே நேரத்துல ஒரு காட்டையோ இல்ல ஒரு ஊரையோ அழிச்சா அது பெரிய கோர தாண்டவம்னு சொல்றோம். ஆனா அது தானா வர்றதில்ல, முழுக்க முழுக்க நம்ம அஜாக்கிரதை தான் காரணம். இப்போ நெருப்பும் என்கிட்ட இருக்கு, புடவையும் என்கிட்ட இருக்கு. இந்த புடவை தீ பிடிச்சா அதுக்கு யாரு காரணம்? என்னோட அஜாக்கிரதை தான். அதனாலதான் சொல்றேன், நம்ம எல்லாரும் நம்ம உடலை பாதுகாக்கிற மாதிரி இனி சுத்தி இருக்கிற உலகத்தையும் குறிப்பா காடுகளையும் பாதுகாக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை, கனவு எல்லாம். ஹேட்ஸ் ஆஃப் ஸ்ரீஜா, ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்னடா ராம்பாக்லாம் இப்படி விளக்கு எடுத்துகிட்டு வராங்களேன்னு பார்த்தேன். நீங்கள் சொன்ன மெசேஜ் ஃபென்டாஸ்டிக்கான மெசேஜ். இன்றைக்கி வந்து குளோபல் வார்மிங் வர்றதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜாக்கிரதனால தான். ஸோ நம்ம எல்லாரையும் நீ நம்ம இயற்கையை பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுப்போம். தேங்க்யூ ஸ்ரீஜா, ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. போகலாம். சூப்பர். இப்படி என் பொண்ணு கலக்கிட்டமா. தேங்க்யூ பாட்டி. அடுத்தபடியா கௌதம் ஃபேமிலியில இருந்து கௌதமோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கௌதமோட மனைவி வந்து ரேங்க் வாக் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் them. வாங்க வாங்க இங்க வாங்க. கௌதம். ஹலோ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நல்ல அழகான மனைவி உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க ரெண்டு பேரும் கப்புலா ரேம்ப் வாக் பண்ண போறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் இமிடியேட்லி. ரெடி மியூசிக். கௌதமன் அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் உங்க சீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். தேங்க்யூ. அடுத்ததா விக்ரம் ஃபேமிலியில இருந்து கப்புலா ரேம்ப் வாக் பண்ண வராங்க. வருது குட்டியும் சரோஜா குட்டியும் வாங்க. லுங்கி அவுத்தது கூட தெரியாம போறாங்க. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். நானும் என் வீட்டுக்காரரும் வந்திருக்கோம். நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஏதோ வேற்று கிரக வாசி மாதிரியே இருக்கீங்க. சரி விடுங்க. உங்க அழக பார்த்து பொறாமப்படுறது. அதானே பொறாமப்படுறீங்க. பொறாமப்படுறாங்கன்னா தமிழ்நாட்டிலுமா? இதை விட வேற எந்த அழகும் உங்களுக்கும் கிடைக்காது. உங்களை விட வேற எந்த அழகும் இவங்களுக்கும் கிடைக்காது. தயவு செஞ்சு ரேம்ப் வாக் பண்ணிருங்க. போங்க போங்க. மேட் ஃபார் ஈச் அதர்மா. மேட் ஃபார் ஈச் அதர். கண்டிப்பா ஏன்னா எனத்தோட தான் சேரும். வாங்க போலாம். பஸ் சரோஜா. இதுக்கு பயந்து தான் சந்திரிகா வரல.